ஏதோ ஒரு சிக்னேச்சர் ஒன்னு இருக்கே, அது இப்ப சொல்ல மாட்டேன். சொல்லாத. சரி, கிடையாது. சுட்டு இது பாரு எங்க வைக்கிறேன். நான் தொடலப்பா, நான் தொடல. ஆமா ஆமா. ஸோ எவ்வளோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் தண்ணி சொல்லலாமா? 2 கிளாஸ் தண்ணி அதெல்லாம் அவளுக்கு தெரியும் ராகேஷ். நீ கிளாஸ் தண்ணி 2 கிளாஸு 2.5 கிளாஸு 30 சென்டிமீட்டர் 30 மில்லிமீட்டர் அதெல்லாம் சொல்லவே சொல்லாத. பீப்புள் வில் நோ எக்ஸாக்ட்லி. 50 கிராம் புளிக்கு எப்படி கரைக்கணுங்கிறது தெரியும். சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்ட பாரு. என்ன அவசரம்? கரெக்டாக தான் இருக்கு. என்னது எது கரெக்டா இருக்கு? பெரிய அடுப்புமா சொல்லாத. இல்லப்பா பெரிய அடுப்பு, அதுக்கு அது சூடா வேண்டாமா? ஓ, அதுக்கு தெரியுமா பெரிய அடுப்புல வச்சிருக்கேன்னு? இதுதான் சீக்ரெட் நேனா. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரத்தோட ரெசிபி வந்து நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணி, ஸ்பெஷலி அந்த பூரி ஜெகநாத் கோவில் கனிகா ட்ரை பண்ணி கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் தட். We heard from US also. ஆமா, 2-3 பேர் பண்ணிட்டான்னு they were so happy and they liked it also so much actually. மா ஆமா, கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் நிறைய பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா விறுன்னு ஏதாவது ஒன்று பண்ணேன். இன்னைக்கு என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே இட்ஸ் a comfort level foodங்கிறது தெரியுது. இப்போ எங்க ட்ரெஸ் எல்லாம் அதே தான் சொல்றேன். நீயும் அத மாதிரி என்ன மாதிரி காப்பி அடிச்சிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போட்டுருக்கிறது நல்ல பிராண்ட் சட்டை. பிராண்ட் இஸ் டிஃபரெண்ட், கம்ஃபர்ட் லெவல் இஸ் டிஃபரெண்ட். ஈவன் சாதாரண துணி கூட யூ கேன் பி சோ கம்ஃபர்டபிள் as anything. அடடடடடா, இன்னும் அந்த தத்துவம். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் எதுனா தயிர் சாதம் ஆல்வேஸ் தே. அதை தவிர ரசம், அண்ட் யூ ஹேவ் மைசூர் ரசம், எத்தனையோ தினசு ரசம் இருக்கு, ஊர் பேரால ரசம் இருக்கு போடு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ரசம், நாகையநல்லூர் ரசம். சபாஷ். அது வந்து அந்த ஊர் வந்து இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்ரீராம நவமி செலிப்ரேஷன்ஸ். அண்ட் முந்தி காலத்துலலாம் ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்றது, ஈவன் குக்ஸ் வேர் அங்கேருந்து ஐஷன் வந்து சமையல் பண்ணாக்க கல்யாணம் அப்படியே ஜமாய்ச்சிடும். பேசிக்கலி சாப்பாட்டுக்கும் அந்த சமையலுக்கும் பேர் போன ஊர் அது. இட்ஸ் நியர் ட்ரிச்சி. எஸ். ஸோ இன்னைக்கு அந்த ரசம் தான் பண்ண போறேன். என்னெல்லாம் வேணும் கரெக்டா அளவு சொல்லணும். ஒரு குட்டி அழாக்கு, அது வந்து பருப்பு நல்லா குழைய வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகே, இந்த அளவு. இது வந்து மிளகாலேருந்து அளவு சொல்றேன். சரி, மிளகா வந்து இந்த கப்பால ஒரு ஃபுல் கப் எடுத்துருக்கேன். சரி, இது வந்து ஒரு 20 மிளகா இருக்கும். சரி, ஒரு கப்புல பாதி கப்பு வரமல்லி. சரி, அந்த கொத்தமல்லி வேற. ஓகே, அதுல பாதி வந்து மிளகு, அதுலயும் பாதி ஜீரகம். அடி சக்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கே, வெரி ஈஸி. இப்ப நான் புரிஞ்சின்றது கரெக்ட்னா, நீ எந்த அளவால பருப்பு நீ குக் பண்ணிக்கிறீங்களோ அதே அளவுல வந்து காஞ்ச மிளகா, அதே அளவுனா ஓகே, யூ கேன் சே லெதர் மேபி அரௌண்ட் 20 மிளகா இருக்கும். அதுதான் நானும் சொன்னேன். அது இந்த கப்பால பாதி வந்து தனியா, அதுல பாதி வந்து மிளகு, தனியால பாதி, ஓகே, அதுல பாதி வந்து சீரகம். அவ்வளவுதான். ஓகே, இது எல்லாத்தையும் வரட்டு வானால வறுத்துக்கணும். சரி, ஓகே. முதல்ல ஐ எம் ஆடிங், அப்ப தவிர பெருங்காயம் இருக்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளிக்கு ஒரு 50 கிராம், அப்புறம் மஞ்சப்பொடி, ஒரு துளி வெல்லம், தக்காளி, அதெல்லாம் அதெல்லாம். சரி, முதல்ல வந்து ஐ எம் இத வறுத்துக்கிறேன். ஒரு சிக்னேச்சர் ஒன்னு இருக்கே, அது இப்ப சொல்ல மாட்டேன். சொல்லாத. சரி, கிடையாது. ஓகே, இத மூட்டு. இதுல வந்து இப்ப சொன்ன சூடானட்டும் இது எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன் முதல்ல. இதுக்கு இந்த பொடி பண்ணணும். பட் இந்த பொடிக்கு மாத்திரம் வேற பருப்பு இல்ல. நம்ம சாதாரண ரசப்பொடிக்கு பருப்பு போடுவோம். there is no பருப்பு for this. ஓகே, ஓகே. எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டுட்டு ஓகே வறுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்க பருப்பு எடுத்து வேக வைக்கிறீங்கன்னா அதே அளவு அந்த கப்புல வந்து உங்களுக்கு காஞ்ச மிளகா, அது அஃப்கோர்ஸ் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்க எடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 20 காஞ்ச மிளகா. அந்த எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதுல பாதி தனியா, அதுல அந்த தனியால பாதி வந்து உங்களுக்கு மிளகு, அந்த மிளகுல பாதி வந்து சீரகம். கரெக்ட். நான் அரைக்கால்லாம் சொல்லுவேன், அப்புறம் நீ வானானுவ, அதனால தான் நான் சொல்லலை. நாளைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கும் ரெசிபி. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஹா, கமகமேஷ்னு வருது வாசனை. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா? அப்படி. இதை வந்து கொட்டிக்கிறேன் இதில். இது அப்புறம் நான் நல்லா பவுடர் பண்ணணும். சபாஷ். இதை இப்போ நல்லா ஆற விடணும், அதானே? ஆமாம், வெரி குட். சொட்டு இது பாரு எங்கே வைக்கிறேன். நான் தொடலப்பா, நான் தொடலை. ஆமாம் ஆமாம்.
இப்போ வந்து இன்னொன்று என்ன இப்போ ஒரு இதுனாக்க ஆ. எல்லாத்தையும் ஒரு தினசா போட்டுட்டு அப்புறம் தான் நீ அடுப்பை பற்ற வைக்கிற. ஓ இப்ப நான் இது பாட்டி சொல்ற மாதிரி எல்லாம் போட்ட எல்லாம் போட்டு இந்த பாரு இப்ப பாரு புளி கரைக்கிறேன். இது ஒரு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் இல்ல நல்ல பெரிய எலுமிச்சம்பழம்? ஒரு சாதாரண கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழமே தான். ஓ என்ன ஒரு ஒரு ஆரஞ்சு சைஸ் சின்ன ஆரஞ்சு இருக்கும் பாரு அது மாதிரி. என்னமா எதுக்கு எடுத்தாலும் என்னமா அது இவ்வளவு பெருசு ஆரஞ்சு இருக்கு. இது சாதாரண நான் சொல்றது சின்னது தான். ஓஹோ அதான் நான் 50 கிராம்ஸ்னு சொன்னேனோ இல்லையோ. வர வர வந்து நீ ரொம்ப வந்து கரெக்டான அளவுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டமா இப்பெல்லாம். ஆஹா இப்போ இதை நம்ம பொடி பண்ணின்றோமே தவிர மொத்தம் போடணுங்கிறது இல்லை. நம்ம இதுக்கு தேத்த மாதிரி ஒரு 5 டீஸ்பூன் அது மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓஹோ மிச்சத பொடியை வந்து யூ கேன் ஈவன் ப்ரிசர்வ் இட் சப்சிக்வெண்ட்லி. ஓஹோ ஏதான வேற ஏதான இந்த வார ரசம் பண்றேன்னு வச்சுக்கோயேன் அது கூட போடலாம். சபாஷ். இப்போ இது அடுப்பே நான் பற்ற வைக்கல இன்னும். வடிகட்டிலாம் தண்டம் நம்ம கை தான் பெஸ்ட். ஸோ எவ்வளோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் தண்ணி சொல்லலாமா? கிளாஸ் தண்ணி அதெல்லாம் அவளுக்கு தெரியும் ராகேஷ். நீ கிளாஸ் தண்ணி 2 கிளாஸு 2.5 கிளாஸு 30 சென்டிமீட்டர் 30 மில்லிமீட்டர் அதெல்லாம் சொல்லவே சொல்லாது. பீப்புள் வில் நோ எக்ஸாக்ட்லி 50 கிராம் புளிக்கு எப்படி கரைக்கணுங்கிறது தெரியும். அவ்வளோதான். இது வரைக்கும் சமைக்கவே சமைக்காத வரதா கிச்சன்ல என்ன பண்ணுவா? அவ வந்து பேசிக்கா முதல்ல குக்கர் வைக்க கத்துக்கிட்டோம். அது ஆன் பண்ணிட்டுமா? இல்ல 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 இப்ப பண்ணவே பண்ணாத. டோன்ட் டு எனிதிங் நவ. சரி இப்ப வந்து இதுல ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இன்னும் ஒன்னு இருக்கு. இதுல இன்னும் ஒன்னு வந்து எங்க இது லைட்டர். ஓ லைட்டர் இல்லம்மா இங்க இல்ல இல்ல இந்த அடுப்புல இத கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி அந்த பெருங்காயத்தை கொஞ்சம் பொரிச்சுக்கணும். அட்டி கட்டி பெருங்காயம் தான் இதுக்கு வந்து இந்த தூள்லாம் இல்ல. ஓகே இதோ கட்டி பெருங்காயம் வச்சிருக்கேன் மாதிரி. நல்ல பெருங்காயம் வாசனை பயங்கரமா இருக்கும் போல இருக்கு இதுல. ஆமா அது பாரு கட்டி பெருங்காயம் வச்சிருக்கேன் மத்தியா. ஓகே எடுக்க கூட இல்ல அவ்வளவு நல்லா இருக்கு இந்த பெருங்காயம். ஆமா வெரி குட். நான் பண்றேன் பண்ணு. இந்த பெருங்காயம் வறுக்கும் போது ஒரு வாசனை வரும். அடா 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 போட்டு ஜாகிரதமா பண்ணி இந்த பொரிச்சதை அப்படியே போடணுமா? என்ன அவசரம்? சரி சரி நான் தானே பண்றேன். சரி கொண்டா. சத்தம் போடாத பண்ணு பாப்போம். சத்தம் போடாம பண்ணணும். பண்றது நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணி அப்படி பண்ணணும். அதுலயே வித்தியாசம் இருக்கு. அப்படி எடுத்து அப்படி போடணும். சோதான்னு அமுக்க கூடாது அதை. சரி சரி பாரு எவ்வளவு வாசனையா இருக்கு பாரு. அம்மா இது எப்படி அழகா அந்த கலரே மாறுறது பாரு. வெரி ஃப்ரை தி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ இதை அணைச்சிட்டு அந்த ஷூட்லயே கொஞ்சம் வருது. ஷூட் அப்படி அப்படி கரெக்ட். ஸோ தட் யூ டோன்ட் ப்ரெஸ் இட். ஓகே வர்த்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து அதை போட்டோன்னு இங்கே. ஆஹா அப்புறம் பாரு ஆட் த மஞ்சப்பொடி ஆல்சோ. தூள் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சொல்லுங்க. 1 டீஸ்பூன். அப்புறம் உப்பு அந்த கல் உப்பு எடு. எவ்வளோ ஸ்டைலில் ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கேன். பழசு மரவை அது பேர். ஸ்டைல் பாத்திரம். இது பாரு அதையும் போட்டுடுறேன். போதும் ஜாஸ்திமா? இல்லை வேணும் பார்க்கலாம். இன்னும் இவ்வளோ ரசம் இதெல்லாம் ஊற்றி விடுமே நம்ம. ஓஹோ அப்புறம் இதை போட்டாச்சா? இப்போ ஆன் பண்ணு. அவ்வளோதான். இது மெல்ல கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்து இதை வந்து நீ பவுடர் பண்ணிடணும். பொடிச்சுக்கலாமா? ஆமாம் பொடி அரைச்சுன்னு வந்துட்டேன் உனக்கு. இது வந்து மொத்தம் போட வேண்டாம். அதை எடுத்துக்கிறது இவ்வளோ வச்சுக்கோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 4 டீஸ்பூன் போடலாம். ஏன்னா பருப்பு ஜலம் நிறைய ஊற்ற போகிறோம் பாரு. ஸோ அது கொஞ்சம் டைல்யூட் கொஞ்சம் இதுவாயிடும். அப்புறம் இப்போ வந்து இதை சொல்ல மாட்டேன்ற நீ இன்னும். அது இப்போ கிடையாது. இப்போ பாரு தக்காளி. அது நாங்கள் அதெல்லாம் நம்ம அளவு 2 தக்காளியா பத்தியா? நீ தக்காளியில போய் அளவு கட்டுருக்கேன். ஏம்மா 1 கிலோ போடட்டுமா? யாரானு போடுவாளா 1 கிலோ? உனக்கு ஹலோ நீ அளவு வந்து அளவு 2 தக்காளி. if you want you can add more. ஆஹா அது வாசனை நல்ல பெருங்காயம் வாசனைமா. அது இன்னொன்னு வச்சிருக்கேன். அது இப்போதைக்கு இல்லை. இப்போ சொல்ல மாட்டேன். அடி தூள். இதோட ஒரு சொட்டு வெல்லம். ஒரு பேசரி அளவு. ஒரு பேசரியோட பெருசு இது. அப்பா பாரு இவ்வளோ பெருசு இருக்கு பாரு.
அதையும் போட்டு விடுறேன். இது என்ன பெருசாவே அவ்வளோ பெருசாக தான் இருக்குது. சரியான தூங்குறது ஒன்றாங்க தடுப்பு. இப்போ பாரு இது நல்லா கொதிக்க விட்டு. ஸோ இது வந்து ஒரு கப்பு நீ குக் பண்ண பருப்பை வந்து ஒரு 3 கப் அளவு தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி. இல்லை நல்லா 4 கப்பு. இது கூட என்ன பண்ணணும்னாக்கா இது அப்சல்யூட்லி தின்னா இருக்கணும். யூ கேன் ட்ரிங்க் இட். பருப்பு கட்டு அவ்வளவு இதுவா பண்ணாத, நிறைய ஜலம் ஊற்றி. ஆனால் அது பாரு ஊற்ற போறேன் பாரு. இப்போ பாரு இவ்வளவு இது ஊற்ற போறேன் பாரு. சாபாஷ். இது பருப்புலாம் நின்றுடுத்து அடியில். சிலதெல்லாம் வந்திருக்காங்க அப்படியே. ஓகே ஓகே. இது இப்போ வந்து கொதிக்க விடக்கூடாது. இதை அப்படியே புசு 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 நல்லா ஒரு நுர தட்டுறதும்பா. ஆமாம். அப்போ வந்து யூ ஷுட் ஸ்விட்ச் இட் ஆஃப். ஓகே. அப்புறம் வந்து இதில் நெய்யில் தான் தாளிக்கிறது. ஒரு வெத்த மிளகா, கடுகு. பட் சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்ன? சீக்ரெட் இன்கிரிடியன்ட் அதுக்கப்புறம் தாளிச்சா முடிச்சதுக்கு அப்புறமா. ஆமா அடே எங்க அப்பா, அவ்வளவு சீக்ரெட் அது. சரி இப்போ அது கொதி வரதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. ஆஹா கொதி வந்துடுதுமா? ஆமா இப்போ அணைச்சுட்டேன் நான் இதை. சரி இப்போ பாரு. இப்போ வந்து நல்ல அபண்டன்ட் கொத்தமல்லி பட் போட்டு தான் ஆகணும் அது. அது சரி. அண்ட் ஆல்சோ கருவேப்பிலை. தாளிக்கிறது இப்போ இனிமே தான். அட்டி சக்க வேற மாதிரி இருக்கே. தாளிச்சுட்டு ஒரு விஷயம் இருக்கு. அட்டே எங்க அப்பா. இது தாளிக்கிறது மாத்திரம் நெய்ல தான் தாளிக்கும். ஆஃப் கோர்ஸ். நீ யாரான ஒன்று வந்து கடல் எண்ணெய் அப்படின்னா கூட நீ நெய் தான் பண்ணுவ அப்படின்னு இல்லை. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா அதுல தான் பண்றது. அது ஒரே ஒரு வெத்த மிளகா, கடுகு, அவ்வளோதான். இந்த பாரு வெத்த மிளகாயே பிச்சுட்டேன் நான். கடுகு போட்டுமா? அப்புறம் தான் ஒரு விஷயம் வருது, அது சொல்றேன் நான். அப்புறம் கொஞ்சம் போடலாமா கடுகு? போரும் ரொம்ப வேண்டாம். பரவாயில்ல கடுகு போடலாம். நீ அவ்வளோ கொத்தமல்லி போட்டிருக்கல. கொத்தமல்லி கூட நிறைய போடலாம், பட் நாட் கடுகு. சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்ட பாரு. என்ன அவசரம்? கரெக்டாக தான் இருக்கு. என்னது எது கரெக்டா இருக்கு? பெரிய அடுப்புமா? சொல்லாத. இல்லப்பா பெரிய அடுப்பு. அதுக்கு அது சூடா வேண்டாமா? அதுக்கு தெரியுமா பெரிய அடுப்புல வச்சிருக்கேன்னு? ஆஹா நல்லா இருக்கா? இதுக்கப்புறமும் ஏதோ சீக்ரெட் போட போறேன். அதுதான் இது வச்சாச்சா? இந்த பாரு அடுப்பையும் அணைச்சிட்ட நீ. அடுப்பு அணைச்சாச்சு. இந்த பாரு இப்போ இது வந்து என்ன தெரியுமா? இது வந்து அந்த ஊர்ல ரசத்துக்கு யூஸ் பண்ற கடா மார்க் பெருங்காயம். அத வந்து அப்படி போட்டுட்டோ இந்த ஜலம் அங்க வச்சிருந்தோ. கரண்டி எங்க இருக்கு? தண்ணி வேணும். போட்டு போடு. ரசத்துல போடக்கூடாது. நீ சொல்றபடிலாம் அவ பண்ண மாட்டா ராகேஷ். அவ மெத்தட் தான் அது. அப்படிதான் பண்ணணும். இத பாரு இப்போ வந்து பெருங்காயம் அவ்வளவுதான். அட்டி சக்க. இதுதான் சீக்ரெட் நேனா. இப்போ வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும் அது. அப்புறம் குழந்தைக்கு டேஸ்ட் கொடுத்து. குழந்தைக்கு டேஸ்ட். வெரி குட். வெரி குட். டேஸ்ட் பண்ணுங்க. 5 minutes. ஓகே.